இல்ல இங்க இருக்கிற கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஏம்ல காலைல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்க? உனக்கு 9 மணிக்கு தானே பள்ளிக்கூடம். அண்ணனுக்கு 8:30 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும். அண்ணனும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்தால இட்லியை ஊத்திருக்கேன் தர போறேன். ஏன் நை 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 நைங்கிற? ஓ, உங்களுக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் ரொம்ப ஏழக்காரமா இருக்குதோ? இங்க பாரு, அவனுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூல்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? 6 மணிக்கு எழுப்பி சாப்பாடெல்லாம் கொடுத்து இந்நேரம் அவனை அனுப்பி வச்சிருக்கணும். கரெக்டா 10 நிமிஷம் முன்னாடி தான் அனுப்புற. அவனுக்கு மட்டும் லேட் ஆயிட்டுனா வாத்தியார் கேள்வி கேட்பாரு. அப்புறம் எங்களை தான் கேட்க மாட்டாரா? ஏலே, அவங்க ஸ்கூல்ல கரெக்டா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க, உள்ள விட மாட்டாங்க. ஆனா உங்க ஸ்கூல்ல அப்படியா? வாத்தியார்கிட்ட சில சமயம் சொன்னா விட்டுருவாரு. அதுவும் இல்லாம உங்க ஸ்கூல்ல வெளியெல்லாம் நிக்க வைக்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு எண்ணம், கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க. அதே இங்கிலீஷ் மீடியம்னா கரெக்ட்டா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, வெளிய நிக்க வைப்பாங்க அப்படின்னு. இங்க பாரு, வேலை மட்டும் நல்ல கவர்மெண்ட் வேலை வேணும். ஆனா படிக்கிறது மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடாது. இங்க பாரு, இப்படி எதையாவது சொல்லிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. உங்களுக்கு 9 மணினா கரெக்ட்டா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். இல்லனா வாத்தியார் மொழியில அடிப்பாரு. அடி நீ வாங்கிக்கிறியா? உன்கிட்ட மலிக்க நிக்க முடியாது. அதான் ஒரே ஸ்கூல்ல சேர்த்து விடுதனா சொல்றத காதுல வாங்கணும். என்னைக்கு கேட்டிருக்க? போரு, இட்லியை எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. அவனுக்கு டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வச்சிட்டு வர்றேன். நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க போல இருக்க. இவன மரியாதை யாருக்கு வேணும்? எல்லாரோட நான் படிச்சு பெரிய வேலைக்கு போய் காட்டுறேன். அப்ப தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்னா என்னன்னு. அண்ணே, உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குனே. நீ ஷூ கூட போடாம சடப்பு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போட. அண்ணா நானா ஷூ போட்டுருக்கேன். அண்ணே, நீ பேசாம எங்க ஸ்கூலுக்கே வந்துடுனே. என்ன திடீர்னு அம்மனிக்கு புதுசா பாசம் பொங்குது? என்ன நக்கலா? என்னடி பதிலே காணோம்? என்ன நக்கலான்னு கேட்டேன், சொல்லு. நீ தான் நல்லா பேசுவியே, இன்னைக்கு என்ன அப்படியே அம்மனிக்கு எடக்கம் பொங்குது? வாயில என்ன கொழுக்கட்டையா? சொல்லு. இல்லனே, நீ பாவனே. எனக்கு உன்னை நினைச்சா கஷ்டமா இருக்குனே. நீ பேசாம எங்க ஸ்கூலுக்கே வந்துடுனே. ஷூ போட்டுக்கலாம், டை கட்டிக்கலாம், அப்புறம் சாக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அம்மா உனக்கு பிரெட் ஆம்லெட் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி டிபன் பாக்ஸ் நிறைய வச்சுட்டு வரும் தெரியுமா? நேற்றுலாம் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் அவிச்ச முட்டை, அப்புறம் சோறு, எல்லாம் வெரைட்டி ரைஸ் குட்டிச்சு தெரியுமா அம்மா? என்னடி சொல்ற? ஃபிஷ் ஃப்ரை அவிச்ச முட்டை எல்லாம் கொடுத்தா? சாக்ஸ் விடு, அட கூட விட்டுருவேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா ஃபிஷ் ஃப்ரை கொடுத்தாளா? சொல்லு. நேற்றுதான் கிறிஸ்மஸ் லீவ் ஆச்சடி, போய் சொல்றியா? என்னை உசபேத்தி விடுறியா? என்னன்னு சொல்லுடி. அண்ணே, நேத்துலனே, நேத்தானிக்கல முந்தா நேத்துனே. அனிதாமா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் அவிச்ச முட்டை, அப்புறம் வெரைட்டி ரைஸ், அது என்ன ரைஸ்? லெமன் ரைஸ் குச்சிச்சு தெரியுமா? அனிதாமா, அனிதாமா, இந்த வடை படியாலியா? அனிதாமா, சீக்கிரம் வா அனிதாமா, நேரம் ஆயிட்டுல. ஓ, யாரோ முக்கு வரைக்கும் வெளிய அனுப்ப போறீங்களா? போயிட்டு இங்க தானே வரணும். வா, அப்பறமா வச்சுக்கிறேன் கச்சேரிய. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வீட்டுக்குள்ள உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா, போயிட்டு வா அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச உடனே வழி அனுப்புறதுக்கு பின்னாடியே ஓடுறியா? ஏன் காருக்கு பின்னாடியே ஓட வேண்டியதானே? ஏ அப்பா, அனுப்பி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிருதேன். என்ன செய்ய, படபடன்னு வருது. அப்பா, ஒரு மட்டுக்கும் அனுப்பி முடிச்சாச்சு. ஆமா, என்னல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? அதுக்குள்ளேயும் பைய தூக்கிட்டு வந்துட்டியோ? ஏ ஆத்தா, இட்லி அவிய வச்சதே மறந்தே போயிட்டனே. இல்ல வா, உனக்கு எடுத்து தாரேன். இல்ல ஒடியா, 2 இட்லியை பிச்சு போட்டுட்டு ஓடு. சாப்பிடாம போனா படிக்க முடியாதுல்ல. ஓ, இப்பதான் உங்களுக்கு நாங்க சாப்பிட